எம் அன்பான தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நமது கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியின் தாராசுரம் கடைவீதியில் நடைபெற்று கொண்டிருக்கும் ஏன் வேண்டும் நாம் தமிழர் கட்சியின் அரசியல் இம்மண்ணிற்கு என்கின்ற தலைப்பிலான மாபெரும் கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள தங்கள் அனைவரையும் ஒரு முறை இருகரம் கூப்பி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம தமிழ்நாடு அரசியல்லாம் பேசுகிறதுக்கு நான் வரல, கும்பகோணம் அரசியல் மட்டும் நான் பேசுகிறேன். ஏன்னா இங்கே வேட்பாளர் நிற்கிறதுனால அதை மட்டும் நான் பேசி முடிச்சுக்கிறேன். இந்த சட்டமன்றத்தில் ஒரு நம்ம எம்எல்ஏ வந்து ஒரு பாட்டு பாடினார், 100 ஆண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வாழ்கன்னு ஒரு பாட்டு பாடினாங்க. அது எம்எல்ஏ அண்ணனை வாழ்கிறாங்க, முதலமைச்சர் வாழ்கிறாரு, சந்தோஷம்தான். கடந்த 5ஆம் தேதி அன்னைக்கு மக்களுடன் முதல்வர்னு ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. எங்கன்னா நம்ம கும்பகோணம் சட்டமன்ற அசூர் பகுதியில் நடந்துச்சு. அவர் வாய் வழியாக சொன்ன செய்தி தான், அதுக்கான வீடியோ காணொலி என்கிட்ட இருக்குது, அதை நான் தர தயாராக இருக்கேன். 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது கோசிமணி ஐயா வந்து நம்ம தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறப்ப அசூர் பகுதியில் 50 மனைப்பிரிவுகளை கொடுத்துருக்காரு. இந்த 50 குடும்பங்களுக்கு அந்த மனைப்பிரிவை கொடுத்ததோடு சரி, அதுக்கான பட்டா கொடுக்கவே இல்லை. அது எப்போ 50 ஆண்டுகளாக கொடுக்கல. 50 ஆண்டுகளாக யாரும் ஆட்சி செஞ்சான்னு பார்த்தா இந்த டிஎம்கே காரன் மட்டும்தான் ஆட்சி செஞ்சுருக்கான். ஏன் இவங்களால பட்டா வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன்னு வச்சிங்களேன், ஒரு சந்ததியை அழிச்சிட்டாங்க. 50 ஆண்டு காலம் எங்கே போச்சு பாருங்க, ஒரு சந்ததியே போயிடுச்சு. இப்போ வந்து அவர் மைக்கில் சொல்கிறாரு, நானே 3 தடவை இங்கே சட்டமன்ற உறுப்பினர் இருந்துட்டேன், எம்எல்ஏவாக இருந்துட்டேன், நானே அரும்பாடுபட்டு என்னாலே முடியல, ஏன்னா ஆட்சி அதிகாரிகள் அரசாங்க அதிகாரி சரியில்லைன்றாரு. எப்படி சொல்கிறாரு பாருங்க, ஒரு எம்எல்ஏ ஒரு அரசு அதிகாரியை வாடாங்கிறாரு, போடாங்கிறாரு, இந்தாமா அப்படிங்கிறாரு. அவன் என்ன படிச்சிருப்பான், எத்தனை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஃபெயிலாகி மேலே பாஸ் ஆகி வந்திருப்பான், அவனை போய் ஒருமையில் பேசுகிறது. இந்த அதிகார திமிரில் வச்சு பேசிட்டு இவர் செஞ்ச இந்த திமுக அரசு இங்கே தொடர்ச்சியாக திமுக தான் இருந்துகிட்ருக்கு, இவர் தான் இங்கே எம்எல்ஏ இருந்துகிட்ருக்காரு, தொடர்ச்சியாக 15 ஆண்டுகள் அவர் தான் இருந்துகிட்ருக்காரு. ஒரு பட்டா ஒரு குடும்பத்துக்கு வாங்கி தர முடியல. ஒரே நாள் கிட்டத்தட்ட இந்த 2021 ஆட்சி வந்ததுலேருந்து 4.5 வருஷமாக அமைதியாக படுத்து கிடந்துட்டு திடீர்னு ஒரு ஞானோதயம் வந்த மாதிரி, மக்களுக்கு நல்லது செய்ய இப்போ தான் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரியும், 50 ஆண்டுகளாக கொடுக்கப்படாத பட்டா கடந்த 5/8/2025 அன்றைக்கு வெறும் 30 குடும்பங்களுக்கு மட்டும்தான் இந்த பட்டா கொடுத்துருக்காங்க. எவ்வளோ தூரம் நம்மளை ஏமாற்றிருக்காங்க பாருங்கள். அந்த பட்டா அப்போயே அந்த குடும்பத்துக்கு கிடச்சிருந்தா வாழ்க்கையில் மேலேயும் வந்திருப்பான். எங்கேயாவது கடனை உடனே வாங்கி 4 வீடு கட்டி நல்லா படிச்சிருப்பான். அந்த பணத்தை வச்சு நிர்வாகம் பண்ணியிருப்பான். ஏதாவது வாழ்க்கையில் அடுத்த கட்ட படிநிலைக்கு போயிருப்பான். அவனை போகவே விடாமல் அதை அழிச்சிருக்காங்க. இது விவரம் தெரிஞ்சு சொல்கிறேன். அதே மாதிரி கும்பகோணம் மாநகராட்சியில் கடந்த 1/8/2024 அன்னைக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நம்ம கும்பகோணம் நகரம் முழுக்க ஒரு வார்டுக்கு 500 மரக்கன்றுகள் நடப்படும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 1 வருஷம் ஆக போகுது, இது வரைக்கும் எங்கேயாவது மரக்கன்று நட்டு நான் எங்கேயும் பார்த்ததில்லை. நீங்கள் எங்கேயா பார்த்தீங்கன்னா இந்த மேடையில் வந்து சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். 1 வருஷமாக ஒரு தொகுதிக்கு 500 மரக்கன்று நடந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அது எங்கே போச்சுன்னு தெரில. அதே மாதிரி தங்கை கார்த்திகை அவர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் சொல்லிடுறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே கும்பகோணத்தில் வெறும் 500 1000 ரூபாய்க்குலாம் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். வெறும் 150 ரூபா தான். வெறும் 150 ரூபா தான். அந்த 150 ரூபாய் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏங்க உண்மையை நம்புங்க, வெறும் 150 ரூபா வாங்கிட்டு தான் ஓட்டு போட்டாங்க. இங்கே நகரத்தில் அது கூட கிடையாது. 150 ரூபாயில் 100 ரூபா தான் மக்களுக்கு போய் சேர்ந்துச்சு. அந்த 50 ரூபாயும் அந்த வார்டு கவுன்சிலர் தன்னோட குடும்ப வளர்ச்சி நிதிக்கு ஒதுக்கிக்கிட்டாரு. நான் வேற எதுவும் மாற்றிலாம் சொல்லலை, உண்மையை தான். வேணா பொதுமக்கள் வந்து கருத்து சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறோம். நான் மாற்றி சொன்னேன்னா வாங்க இந்த மேடையிலே வந்து பதில் சொல்லுங்கள், நான் விளக்கம் கொடுக்க தயாராக இருக்கேன். மேலும் இன்றைய தினம் நமது கொள்கை விளக்க கூட்டத்தை மாபெரும் வெற்றி பெற செய்த
வெற்றி பெற செய்தும் இக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய அன்பு நண்பர் மாநில ஒருங்கிணைப்பாளர் அசோக் அவர்களுக்கும் மண்டல செயலாளர் அண்ணன் சுந்தரராஜன் அவர்களுக்கும் இக்கூட்டத்தினை பெருங்கூட்டமாக மாற்றி காட்டிய அன்பு தம்பி சி கண்ணன் தென்மேற்கு மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் எனது அழைப்பினை ஏற்று வருகை புரிந்திருந்த மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் தஞ்சை மண்ணின் மைந்தன் அண்ணன் கரிகாலன் அவர்களுக்கும் மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஐயா புலவர் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் மாநில மகளிர் பாசறை செயலாளரும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக களம் காணும் அன்பு தங்கை கார்த்திகா அவர்களையும் மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் அண்ணன் மணிசெந்தில் அவர்களையும் மாநில ஒருங்கிணைப்பாளர் கல்வியாளர் அண்ணன் ஹுமாயூன் கபீர் அவர்களையும் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை புரிந்திருக்கும் மேற்கு மாவட்ட செயலாளர் தம்பி சுரேஷ், தம்பி ராஜராஜன், தம்பி காளிமுத்து, தம்பி விக்னேஷ், தம்பி கோ குருமூர்த்தி, நண்பர் மா விஜய் ஆனந்த், தம்பி பா திருநாவுக்கரசு, தம்பி மணிகண்டன், தம்பி தாரிக் ஜான் என்கின்ற முன்னா ஆகியோர்களுக்கும் மகளிர் பாசறையிலிருந்து வருகை புரிந்திருக்கும் எம் அன்பான தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இக்கூட்டம் முடிந்த பின்பாக அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் உணவருந்திவிட்டு செல்லவும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.